வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கறி வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் 1/4 கிலோ மிக்சியில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் பொடிசாக நறுக்குனது, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதோட ஜீரகம், சோம்பு, சிறிதளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்துக்கறியோட பொடிசா நறுக்கின வெங்காயம், கடலைப்பருப்பு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விட்டு அதையும் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இது இப்படியே 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடனே நம்ம கொத்துக்கறியிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வடை சேஃப்க்கு எல்லாத்தையும் தட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஒவ்வொரு வடையாக எடுத்து பேனில் மெதுவாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி பொன்னிறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் கறி வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியில் வைக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுமா? அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பை பாய்.